இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் ஜனவரி மாதத்தில் மீண்டும் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்று ஏற்கனவே கூறப்பட்டது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இதற்கு யாரெல்லாம் புதிதாக அப்ளை செய்யலாம், எப்போது அப்ளை செய்வதற்கான அறிவிப்பு விலகும் என்பது குறித்து புதிய தகவல் என்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டு தகுதியான பெண்களுக்கு இதுவரை 5 தவணை பணம் வழங்கப்பட்டு விட்டது. மகளிர் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் சொல்லிட்டு 11,85,000 பெண்கள் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். இதில் உரிமை தொகை பெற தகுதியானவர்கள் சொல்லிட்டு 2 லட்சம் பேர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கும் ₹600 உரிமை தொகை வழங்கப்பட்டது. ஜனவரி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1,15,00,000 பெண்கள் வங்கி கணக்கில் ₹1000 பணம் செலுத்தப்பட்டது. அதே சமயத்தில் நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போதே தங்கள் குடும்ப அட்டை எண் எங்கள் தரவுகளில் கிடைக்கப்பெறவில்லை, இந்த மாதிரி வந்தது. ஒரு சில பெண்கள் தகுதியிருந்தும் விண்ணப்பிக்க தவறிவிட்டார்கள். அவர்கள் எல்லாமே ஜனவரி மாத இறுதியில் விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது வெளியான புதிய தகவலின்படி ஜனவரி மாத 27ஆம் தேதிக்குள் இது சம்பந்தமான அறிவிப்பு விலகும் என்றும், அதன் பிறகு அவர்கள் இ-சேவை மையம் அல்லது முகாம்கள் மூலம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதி என்ன என்பதை பற்றியும், வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கா, உங்களோட பேர் இல்லையா, அதை எப்படி செக் பண்ணுறது, வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அப்ரூவல் கிடைக்கும், அது என்ன என்பதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதற்கான எலிஜிபிலிட்டி என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். விண்ணப்பிப்பதற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், யாரெல்லாம் தகுதியற்றவர்கள்னு சொல்லிட்டு நம்முடைய டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 2 லட்சத்திற்கு கீழ் இருந்தால் நீங்கள் இதற்கு அப்ளை பண்ணலாம். 2 லட்சத்திற்கு மேலே இருந்தால் அப்ளை பண்ணக்கூடாது. உங்களோட குடும்பத்தில் யாராச்சும் வருமான வரி செலுத்துபவர்கள் இருந்தால் இதை நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அதே சமயத்தில் மத்திய அரசு, மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழியராக பணிபுரிப்பவர்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உங்களோட வீட்டில் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 4 சக்கர வாகனங்கள் இருந்தாலும் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஜிஎஸ்டி அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா நீங்களும் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். அதே சமயத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசிடம் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்கள் இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருந்து நீங்கள் ஓய்வூதியம் பெறலை, அதே சமயத்தில் உங்களுடைய வீட்டில் 4 சக்கர வாகனங்கள் இல்லைன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ண தகுதி இருந்தும் அப்ளை பண்ணாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கவங்க தான் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது குடும்ப அட்டையின் தரவுகள் இல்லை, அந்த மாதிரி வந்திருந்தால் நீங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக வறுமை கோட்டிற்கு கீழ் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிப்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா tips.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். தமிழ்நாடு இன்டகிரேட்டட் பாவர்ட்டி போர்ட்டல் சர்வீசஸ்னு இருக்கும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் பிபிஎல் ஃபேமிலி லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெப்சைட்க்கான பேஜ் ஓப்பன் ஆன பிறகு டிராஃப்ட் பிபிஎல் லிஸ்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு அடுத்ததாக பிளாக் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பிளாக் அல்லது தாலுக்கு எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் ஷோ ஆகும். வில்லேஜ் நேம் எதுவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண பிறகு அடுத்ததாக ஹெபிடேஷன் செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா சர்ச் பை ஆதார் மொபைல் ரேஷன் ஸ்மார்ட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா டிப்ஸ் ஐடி இருக்கும். அடுத்ததாக ஃபார்ம் நம்பர், ஹவுஸ் ஹோல்டுடைய நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம், இதில் உங்களுடைய நேம் இருக்கணும்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் இருக்கும். ரிலீஜியன், கம்யூனிட்டி, ஆக்குபேஷன், ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு உரிமை தொகை கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரேஷன் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.